மகா பெரியவா சரணம். நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா குழப்பங்கள். இது எல்லாருக்குமே எப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த குழப்பங்கள் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய அந்த முடிவில் ஏதோ ஒன்று தவறாக இருந்திருக்கலாம். அதை நம்ம யோசிக்கிறப்ப நம்மளுக்கு குழப்பம் வருது, சரியா? இந்த குழப்பம் வரும்போது நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் சொல்லுவோம், ரொம்ப குழப்பமா இருந்துச்சுங்க, அப்படியே மனசு குழம்பு இருந்துச்சா, அப்படியே சரி கொஞ்ச நேரம் அந்த பாட்டு கேட்டேன்னா அப்போ சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, அது ரொம்ப தவறுன்னு சொல்கிறாங்க. எப்போ அப்போ அந்த குழப்பத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும், அந்த தீர்வு கிடைக்கும்? தீர்வு கிடைக்கணும் இல்லையா? தீர்வே கண்டுபிடிக்காம அதுலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த தீர்வு நமக்கு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறாங்க, பெரிய பெரிய மேதைகளாகட்டும், பெரிய பெரிய மகான்களாகட்டும், பெரிய பெரிய வெற்றியாளர்களாகட்டும், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவப்பட்டதை சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு இந்த குழப்பமான சூழ்நிலையில் அடுத்தவங்க கிட்ட மட்டும் ஒப்பீனியன் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அந்த குழப்பத்திலேயே இருங்க. ஒரு நாளா, 2 நாளா, 1 வாரமா, 2 வாரமா, 1 மாசமா, எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம மனசுக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க. அது நமக்கு தெரியாமையே இருக்கு. அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லியே அந்த ஆற்றலை, அந்த எனர்ஜி வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டோம். அப்படியே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தீர்வு கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அழகாக மகாபெரிவா சொல்லுவார், புத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கலங்கின தண்ணி இருக்குது. ஒரு குளத்துல வந்து தண்ணி நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு வந்து ஒரு விலங்கு ஏதோ உள்ளே போய் தண்ணி குடிக்க போச்சு, வெளியில் வந்துச்சு, அப்படி தண்ணி கலங்கலாக போயிடுச்சு. அப்போ தண்ணி கிடைக்க வந்த அந்த புத்தர் ஆகட்டும், அவரோட சீடர்கள் ஆகட்டும், என்னடா தண்ணி இப்படி கலங்கி போச்சு, நம்ம வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது புத்தர் சொல்லுவாராம், ஒரு 10 நிமிஷம் இங்கே அமைதியாக எல்லாரும் உட்காருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைதியாக உட்கார சொல்லுவார். இப்போ கலங்கின தண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளிவாக மாற ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு, அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் அடியில் படிஞ்சிருச்சு, சுத்தமான தண்ணியாக இப்போ மாறிடுச்சு. இப்போ அது குடிப்பதற்கு ரொம்ப தகுதியுடையதாக மாறிடுச்சு. அதுபோலத்தான் நம்மிடமும் அந்த தீர்வுகள் வருவதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உடனே நம்மளால முடியாது. இந்த குழப்பங்களுக்கு முக்கியமான காரணம், நாம் செய்த விஷயங்கள் சரியா தவறா, இல்லை செய்யக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா, இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய நேரங்கள் தான். முக்கியமாக படிப்பு விஷயமாகட்டும், தொழில் சம்பந்தமாக ஆகட்டும். படிப்பு விஷயத்தில் தான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஆர்வம் வேறையா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அப்பா அம்மா சொல்லி படிக்க வைக்கிறது வேறையா இருக்கும். அப்போ அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நம்ம பிடிவாதம் பண்ணி நம்ம சொல்கிறது எனக்கு வேண்டியது தான் படிக்கணுமா, இல்லை அப்பா அம்மா சொல்கிறது தான் படிக்கணுமா அப்படின்னு தோணும். அதே போல தான் தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு விஷயத்தில் இருக்கும். ஆனால் அதை மீறி அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து புதுசாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு வருஷக்கணக்காக கூட ஆகுங்க. அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க பொறுமையாக இருப்பாங்களா? கிடையாது. அதுக்குத்தான் நான் அப்போவே சொன்னேன், இதை செய்யாதப்பா அப்படின்னு. நீ எங்கே கேட்குற என் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதே அப்போ நமக்கு குழப்பம் வரும். ஆக நம்ம எடுத்த முடிவு தவறோ, அது செஞ்சுருந்தா இப்போ நல்லா வந்திருக்கலாமா அப்படின்னு நமக்கு வரும் இல்லையா? அந்த சமயத்தில் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போன்ற நேரங்களில் நாம் எடுத்த முடிவுகள் சரிதானா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் குழம்பாம அப்படியே இருந்து பாருங்க. அந்த குழம்பிய நிலையிலேயே இருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. சொல்லுவாங்க, கடவுள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே எக்ஸாம் வைக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன ஒரு விஷயம், எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, யாரும் காப்பி அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜம் தானே? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. நம்மளும் தினமும் எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனை விதமான மனிதர்கள், அவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா. இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குமா அப்படின்லாம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு சந்தோஷமும் இருக்குமா அப்படின்னு அதுவும் ஆச்சரியமா இருக்கும். இத்தனைக்கும் காரணம்
நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைந்தது. அந்த இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிறோம். கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டோம். ஆக இத்தனை விஷயங்களிலும் நாம் ஒரு புதிய முயற்சியை தொடங்கும் பொழுது, ஒரு புது அடியை எடுத்து வைக்கும் பொழுது, அந்த குழப்பம் இல்லாமல் நாம் எடுத்த முடிவுகள் சரிதானா அப்படின்னு நமக்கு நாமே தான் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சமயத்தில் கண்டிப்பாக அடுத்தவங்க கிட்ட கேட்கக்கூடாது. சொல்லலாம், அவங்களாம் பெரிய அனுபவசாலினா, கண்டிப்பாக அந்த அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையில் வேறு மாதிரி இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு அது கண்டிப்பாக பொருந்தாததாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் செய்த சாதனைகளை எடுத்துக்கோங்க. இப்படிலாம் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கணும் இல்லைய, அதே மாதிரி அதே பாதையில் நம்ம போகணும்னு நினச்சா அது கண்டிப்பாக அது வெற்றி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக குழப்பங்கள் இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு முறை அந்த குழப்பம் ஏற்படும் பொழுது நாமே நமக்கு அந்த தேடலை தேடி அதற்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அந்த குழப்பத்திலிருந்து நாம் விடுபடலாம். ஏன்னா அதற்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அதனால் இனிமே யாரும் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு, இது பண்ணேன் அது பண்ணேன் அதுலேருந்து வெளியில வந்துட்டேன்னு மட்டும் தயவா செய்து சொல்லாமல், அந்த குழப்பத்திலே இருந்து அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லி பழகணும். நம்ம குழந்தைகளுக்கும் அதைத்தான் சொல்லித் தர வேண்டும். மகா பெரியவா சரணம்.